அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கெட்டவனை பார்த்து கேவலமாக கெட்டவண்டு சொல்லப்படுற அல்லது கெட்டவனாக சித்தரிக்கப்பட்ட ஒருவனை பார்த்து கேவலமாக பல பேர் பார்ப்பதுண்டு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பார்க்குறாங்களோ கவனமாக இருங்க. அதே கேவலத்தில் உங்களை அல்லாஹ் தள்ளிடக்கூடும். அவனை அல்லாஹ் அதிலேருந்து மீட்டெடுத்து நல்வழி கொண்டு வந்துடக்கூடும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், நிறைய பேர் நினப்பு எப்படின்னு கேட்டால், அடுத்தவன் தான் கெட்டவன், தான் கெட்டவனோ இல்லையோன்ற அதை அவனை அளந்து பார்க்குற அந்த அளவுக்கோல் அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு தெரியும் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை பற்றி கழுவுறது, அவன் கெட்டவன் சொல்கிறல்ல, அவன் அப்படி இப்படி எல்லாம் கழுவியாச்சு. ஏதோ இவர்கள் புனித புத்திரர்கள் மாதிரி. சரியா? அல்லாஹ் நினச்சான் செய்வான், தலை கீழே பரட்டி போடுவான். நீங்கள் நினச்சிக்கொள்ள வாணும் யாரும், நீங்கள் அடுத்தவனை பற்றி எந்த அளவுக்கு கெட்டவா கதைக்கிறீங்களோ அதே மாதிரி அதை விட மோசமாக அல்லாஹ் அவங்கள கீழே போடக்கூடும். கவனமாயிருங்க. அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், எங்களுக்கு ஒருவனை பற்றி கெட்டவன் இல்லாட்டி ஒருவனை பற்றி மோசமாக சித்தரிக்கப்பட்டிருந்தால் அதோட உண்மை நிலவரம், அவன் எந்த அளவுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு கெட்டவன் எங்களுக்கு தெரியா. இன்னொருத்த சொன்னதை நாங்கள் நம்புகிறோம். அப்படிங்கிற டைமில் நாங்கள் அவனை கெட்டவனாகவே நினச்சிடுறோம், அவனை அப்படியே தாழ்த்திடுறோம். ஆனால் அவனோட பழகி பார்த்தா அவன் எங்களை விட நல்லவனாகவும் எங்களை விட தொழக்கூடியவனாகவும் எங்களை விட குர்ஆன் விஷயங்களில் கவனம் வைக்கக்கூடியவனாகவும் எங்களை விட நன்மைகளின் பால் விரைந்து செல்லக்கூடியவனாகவும் இருக்கக்கூடும். ஏன்னு கேட்டால், எங்களோட எதிரிகளோட வேலை என்னன்னு கேட்டால், எவனை பற்றி அவனுக்கு மட அடிக்க வேணுமோ அவனை பற்றி மோசமாக சொல்லி திரிகிறதான் இந்த சில விஷமிகளோட வேலை. ஆகவே அதை நம்பி நாங்கள் ஒருத்தர நல்லமோ மோசமோ என்று நினைக்காம, நாங்கள் அடுத்தவன் ஒரு மோசமான கண்டிஷன் கொள்ள நாங்கள் அதை பார்த்து விமர்சிக்கிறதோ கேவலமாக இன்னொருத்தர் சொல்கிறதோ பேசுகிறதையோ விட்டுட்டு, அல்லாஹ் எங்களை ஒரு நல்ல நிலைமையில் வச்சுக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்கிற ஒரு பண்பு தான் மிகச்சிறந்த பண்பாகும். ஏன்னு கேட்டால், யாரையும் உயர்த்துவதும் யாரையும் தாழ்த்துவதும் அல்லாஹ்க்கு ஒரு பொருட்டே இல்லை. கவனமாக இருந்துக்குவோம், நான் உட்பட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.